ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்லி எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம பில்லி சூன்யம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். ஹிந்தியில் வந்து பில்லி வந்து கேட்டுன்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ அதை தான் வந்து தமிழில் பில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பட் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் முதல்ல அழகாக தமிழ் பேசுங்க அப்படின்னு. ஏன் நாளைக்கே நீங்கள் எனக்கு நியூஸ் ரீடர் வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்களா, இல்லை சினிமாவில் ஏதாவது தமிழ் சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொத்து ஏதாவது எழுதி வைக்க போகிறீங்களா? நான் ரொம்ப அழகாக தமிழ் பேசிட்டேன்னா. தமிழ் நான் அழகாக பேசுகிறத விட நீங்கள் காளி எவ்வளோ அழகாக கும்பிட்றீங்க அப்படின்றதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நான் தமிழ் பேசினா உங்களுக்கு என்ன, மலையாளம் பேசினா என்ன? நான் மலையாள மாந்திரிகம் படித்தேன். மலையாளமே தெரியாமல் தான் நான் மலையாள மாந்திரிகம் எழுத படிக்க தெரியாமல் தான் நான் படித்தேன். நம்ம எப்படி படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. காளியோட அருள் இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகம் படிக்க முடியும். அதுக்கு இந்த பாஷை தான் தெரியணும், அந்த பாஷை தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பில்லி அப்படின்றது இந்த கேட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு அதுக்காக உடனே வந்து பூனையை கொலை பண்ண சொல்கிறாங்கலாம் சொல்லாதீங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ கீழே கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மிட் நைட்டில் தான் விடுவாங்க. அப்போ தானே 10 பேர் பார்ப்பாங்க. அதனால் ஆனால் நான் நைட்டாக எடுத்துருவேன். ஏன் தெரியுங்களா, அங்கே வந்து விவாதங்கள் நடக்கும். வீடியோவில் வந்து காலியை கான்சென்ட்ரேட் பண்ணாமல், வீடியோவை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கமெண்ட்ஸில் எனக்கு தேவையானவங்க யாராவது திட்டுவாங்க, அவங்க ஒரு 10 வார்த்தை பேசுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு கருப்பு பூனை வந்து மயானத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பலி கொடுத்து, அந்த ரத்தத்தை வந்து ஒரு சின்ன அங்கே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருக்குது அப்படின்னா அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிடிச்சி பிணத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து இதை பண்ணணும். ஸோ பிணத்துக்கு உட்காந்து முன்னாடி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த ரத்தத்தை தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பூனையோட தலையை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு அந்த பிணத்தோட தலைமாட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து புதைச்சிருங்க. ஓகேங்களா. அகால மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் விசேஷம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ அதை வந்து புதைச்சிருங்க. புதைச்சிட்டு அவல் பொரி கடலை அதை மட்டும் அந்த பிணத்தோட பொணத்து மேலே தூவிடுங்க. ஓகேங்களா. தூவிட்டு இந்த ரத்தம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து கையில் வச்சு வேண்டிக்கோங்க. காளியை நினச்சி வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய எதிரிக்கு வந்து நான் இதை வந்து பிரயோகம் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த அந்த கப்பை அங்கேயே அது காற்றுக்கு பறந்துடாத அளவுக்கு அதை நீங்கள் புதைச்சி வச்சாலும் சரியில்லை, அதை எடுத்து எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இல்லைனா அந்த ரத்தத்தை வந்து பிணத்து மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பூனையோட தலையும் புதைச்சிட்டு வந்துடுங்க. திருப்பி அடுத்த நாள் அதாவது பாட்டியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அமாவாசைக்கு அடுத்த நாள் மயானத்துக்கு போங்க. காலையில் ஹவஸில் நீங்கள் போனாலும் ஆனால் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, நேராக எதிரி வீட்டுக்கு தான் போகணும். ஸோ அடுத்த நாள் வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு 6-7 மணிக்கு மேலே மயானம் போயிட்டு நீங்கள் தோண்டி வச்சதை எடுத்துருங்க. எடுத்து ஒரு கவர்க்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த ரத்தம் வந்து நல்லா காஞ்சி போயிட்டுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. பூனையோட தலையோடு சேர்ந்தே போட்டுக்கோங்க. இதை வந்து எதிரி வீட்டுக்குள்ளே போட்டாலும் சரி, இல்லை எதிரி கடை நடத்துகிற இடத்துல போட்டாலும் சரி, எதிரி எங்கே இருப்பாங்களோ நீங்கள் அங்கே இதை போட்டு வந்துடலாம். போட்டது தான். ஓகேங்களா. அதனால் எதிரி வந்து விடிக்காலையில் எஞ்சி அவங்க கடையை ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்க வீடை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி காரிடர் இருக்குது ஓப்பன் பண்ணுறாங்க இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க தூக்கி போட்டாலும் அதோட பவர் தான். ஓகேங்களா. ஸோ துர்சக்திகளை ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பூனையோட ரத்தம்ன்றது ஆகர்ஷணம் பண்ணிடும். இதை வந்து எதிரி வீட்டில் நம்ம போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரி வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க துர்சக்திகளால். ஓகேங்களா. அவங்க வீட்டில் ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இல்லை ஒரு சில டைம் வந்து அது தவறான விஷயங்கள் நடக்கிறது, எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை வந்து நம்ம இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது பேர் தான் பில்லி அப்படின்றது. வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது மஞ்சள் தண்ணியில் குளிச்சுட்டு போயிடுங்க, கங்கா ஜலத்தில் குளிச்சுட்டு போயிடுங்க. இதை வந்து பண்ணாதீங்க, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போய் காளி வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் வந்து உனக்கு ஒரே ஃபஸ்ட்டு பூஜையிலேயே நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருந்தேன்னா நீ மாந்திரிகத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்வாங்க. அண்ட் இன்னொன்று, என்னோடய மோட்டிவ் என்னென்னா, நான் பர்சனலாக என்னோடய ஃபீலிங் சொல்கிறேன். ஒரு எதிரியை அழிக்கிறதுக்கு நான் 3-4 மணி நேரம் செலவு பண்ணுறதோ, இல்லை 2 மணி நேரம் செலவு பண்ணுறதோ, இன்னும் நான் மாந்திரிகம் படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்று காளிக்கு இன்னும் நல்ல விதமான பூஜையில் பண்ணி காளியோடு எப்படி இருக்கிறதுன்றதை தான் நான் யோசிப்பேன். நான் எதிரிங்களை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு எதிரினா அவங்களுக்கு காளியும் எதிரி தான். ஸோ அப்படி நான் எடுத்துகிட்டு போயிட்டுவேன். அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வாழவே விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணிடலாம். காளி வணங்குறவங்க வாராகி, மயானக்காளி, விஷ்ணு மாயா கருங்குட்டி வச்சுருக்கவங்களாம், கருங்குட்டின்றது விஷ்ணு மாயாவுக்கு கீழே வர குட்டி சாத்தன், ஓகேங்களா? அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பக்கமே போயிடாதீங்க. அவங்களுக்குலாம் இது எக்ஸப்ஷனல், உங்களுக்கு திருப்பி அடிச்சிடும்.